கர்த்தர் தாமே இந்த நாளில் பேச கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. நம்ம எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34 35 வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய தேவாதி தேவன் இந்த சிலுவையில் கூட அவர் பாடுகளை அனுபவிக்கும் போது முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அவருக்கு எத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் அவருக்கு செய்த ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்தாருன்னு மன்னிக்கிற தேவனாக இருந்தார். அவருடைய வஸ்திரத்தையே பாருங்கள் சீட்டு போட்டாங்க. அவர்களை கூட தேவன் மன்னிக்கிற தேவனாக இருந்தார். அவர்களை பார்த்து தான் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அவரை ஈட்டியில் குத்தினவர்களை பார்த்து கூட அவரை மன்னியுங்கள் என்று நம்முடைய தேவன் சொன்னார். அது மாத்திரம் இல்லாதபடி அவரை பரியாசம் பண்ணினாங்க. இவர் தேவகுமாரன் தானே, இவரையே ரட்சித்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி தேவாதி தேவனை கூட பரியாசம் பண்ணினாங்க. ஆனாலும் அவர் இவர்களை மன்னி என்று தான் சொன்னார். இந்த நாளிலே அவருடைய இருதயம் நம்மை மன்னிக்கிற ஒரு இருதயமாக இருந்தது. இன்றைக்கு நம்மை பார்த்து கூட தேவன் என்ன கேட்குறாருன்னா, மன்னிக்கக்கூடிய அந்த இருதயத்தை தான் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குறார். நமக்காக தான் அவர் சிலுவையில் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். இத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் என் தேவன் நமக்காக தான் அவர் சுமந்தார். இவன் கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை மன்னித்த தேவன், நாம் மற்றவர்களை மன்னிக்கும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து விரும்புகிறார். நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். மனுஷனுடைய பாவங்களை நம்ம மன்னிக்கும் போது பரலோகத்தின் தேவன் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம குடும்பங்களிலே கூட நம்ம வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களை யாராக இருந்தாலும் நம்ம காயப்படுத்தும் போது, நம்ம இருதயத்தை நம்ம வேதனைப்படுத்தும் போது நம்ம என்ன செய்கிறோம்? அவர்களை மன்னிக்க முடியுதா நம்மளால்? நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எதிர்பார்க்காம சில வார்த்தைகளை நம்ம பேசும்போது நம்ம வேதனைப்படுத்துகிறவர்களை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்கள போய் நம்ம மன்னிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி நம்மளை பேசுனாங்களே, அவர்களை மன்னிக்க முடியுமான்னு சொல்கிறேன் நம்ம நினைக்கிறாங்க. நம்மை பார்த்து கூட முகத்தை திருப்பி கொண்டு போகிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நம்ம மன்னிக்க முடியுமா? நம்ம போய் பேசுனா கூட என்ன பண்ணுறாங்க? நாங்கள் என்ன பண்ண முடியாது, உங்கள்கிட்ட நாங்கள் பேச முடியாது. இப்படி சில ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் தாமே அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது? மன்னிக்கிற இருதயமாக இருக்குது. இன்றைக்கு நம்ம பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அந்த மன்னிக்கிற இருதயம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்குதா என்று தான் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குறார். அவரை துன்பப்படுத்தினவர்கள், அவர்களை வேதனைப்படுத்தினவர்களை என் தேவன் மன்னித்தார். அவர்களை மனப்பூர்வமாய் ஆண்டவர் மன்னித்தார். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். அதே போல் இன்றைக்கு நாமும் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நம்மளை அர்ப்பணிப்போமா? இதனால் நம்ம அர்ப்பணிக்கும் போது மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம மற்றவர்களை மன்னிக்கும் போது அதை மனப்பூர்வமாய் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். மற்றவர்கள் மன்னிப்பு இல்லாமல் நம்ம அவங்க மேலேயே நம்ம இதுவாக கோபமாக இவங்களை மன்னிக்க முடியாது. இருதயத்தோடு இருக்கும்போது அவங்க மேலே கசப்பு வைராக்கியத்தோடு மன்னிக்க முடியாமல் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி தேவனை ஆராதிக்க முடியும்? அந்த இருதயத்தோடு நம்ம ஆராதித்து அந்த இருதயத்தோடு நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிப்போமானா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பாரா? அந்த ஜெபம் திரும்பியும் நம்மிடத்திற்கு தான் வரும். இந்த நாளிலே கர்த்தர் தாமே நம்முடைய பாவங்களை மன்னித்த தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் மன்னிக்கிற இருதயமுள்ளவர்களாக இருக்கிறீரா அப்படின்ட்டு. இந்த நாளிலே கர்த்தர் விரும்புகிறதா தான் விசேஷித்த ஒரு குணம், மன்னிக்கிற குணம். இந்த மன்னிக்கிற குணம் நமக்கு இருந்துச்சுன்னா உண்மையாகவே நம்ம போகிற எல்லா இடத்துலையும் என்ன வராது? பிரச்சனையே வராதுங்க. நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வராது, நம்ம இருக்கிற இடத்துல என்ன பண்ணாது? பிரச்சனை வராது. இப்போ நம்மளால் மன்னிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருக்கிற ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல வச்சுக்குவோம். நம்மளை ஒரு மாதிரி பேசிட்டா என்ன பண்ணுவோம்? இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து எப்படி பேசலாம் அப்படி சொல்லி என்ன பண்ணுவோம்? அது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம என்ன பண்ணிடுவோம்? உருவாக்குவோம். நம்மளால் என்ன செய்ய முடியல? அவங்க நம்ம பார்த்து பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்மளால் மன்னிக்க முடியலை.
இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இருதயம் மன்னிக்க முடியாத இருதயமாக இருக்குது. நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, எனக்கு மன்னிக்கிற இருதயம் இருக்குது, இப்போ கூட என்னை பார்த்து யாராவது எதுனா பேசினா நான் மன்னிப்பேன் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம மாமே சொல்ல முடியுமா? இப்போ என்னை பார்த்து யாராவது எதுனா பேசினா நான் அப்படியே அமைதியாக இருப்பேன், நான் மன்னிப்பேன். அவங்கள பார்த்து நான் என்ன பண்ணுவேன், அமைதியாக சிரிச்ச முகத்தோடு போவேன். சொல்ல முடியுமா நம்மளால்? நம்ம அப்படி பேசுனாங்களே, நம்மளை அப்படி பண்ணாங்களே, இதை நம்மளால் வாழ்நாளெல்லாம் மறக்கவே முடியாது. என்னை அப்படி பண்ணிட்டாங்க சிஸ்டர், என்னால் மறக்கவே முடியாது. இதை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அவங்கள நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். அவங்கள பார்த்து நான் என்ன செய்யக்கூட மாட்டேன், பேச மாட்டேன். ஏன்னா அவங்க செய்த காரியம் இருதயத்தை என்ன பண்ணுது, வேதனைப்படுத்துது. அவங்கள மன்னிக்க என்னால் முடியல, அவங்க செய்த காரியம் தான் எனக்கு முன்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நினைக்கிறோம். நம்ம குடும்பத்தில் கூட ஒரு காரியம் வந்தால் என்ன செய்ய முடியல, நம்மளால் மன்னிக்க முடியல. நம்ம அதே என்ன செய்கிறோம், குடும்பத்தில் கூட பெரிய பிரச்சனைகளாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நம்ம பார்த்து கேட்கலைங்க, நம்ம மன்னிக்கும்படியான ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் கேட்குறாரு. இந்த மன்னிக்கிற இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே இருக்குமே. ஆனால் தேவன் மன்னித்தது போல நாம் மற்றவர்களை மன்னிப்போமானால், எல்லாவற்றிலும் நம்ம மன்னிக்கிறவர்களாக இருப்போமானால், கர்த்தர் தாமே நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த மன்னிக்கிற இருதயமும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றிலும் நம்ம பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல போனாலும் மன்னிக்கிறவர்களை பாருங்களேன், அந்த இடத்துல என்ன வராது, பிரச்சனை வராது. இதே நம்மளால் மன்னிக்க முடியலன்னா அந்த இடத்துல நம்ம பெரிய பிரச்சனைகள் உருவாகும். நம்முடைய இருதயத்தில் மன்னிக்க முடியல. அதே ஒரு நிமிஷம் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைத்தை அந்த நேரத்தில் நம்ம மறந்து மன்னிப்போமே, ஆனால் அந்த நேரத்தில் பிரச்சனை வராது. அப்போது இந்த நாளிலே நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாரும். அந்த இருதயத்தை தரும்போது தான், அந்த இருதயத்தை நம்ம பெறும்போது தாங்க அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம போய் சேர முடியும். இன்றைக்கு நம்மக்காக பாடுபட்ட நம்ம தேவாதி தேவன் எத்தனை பாடுகளை, எத்தனை வேதனைகளை நமக்காக சகித்தார். அவர் மன்னிக்க முடியாதுன்றதா அவர் நமக்காக மன்னிப்பு அவர் கொடுக்கலனா நம்மளாம் இன்றைக்கு நம்ம இப்படி கூடி இருப்போமா? கடவுளுடைய மன்னிப்பு நமக்கு இல்லைன்னா நம்ம கூடி இருப்போமா? கூட இருக்க முடியாது. அவர் வெளியேற பெற்ற ரத்தத்தினால அவர் நமக்கு பெரிதான இந்த மன்னிப்பை நம்மளுக்கு கொடுத்ததுனால தான் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். ஆகையினால தேவ பிள்ளைகளாக நம்ம தேவ ஜனமாகிய நம்ம இந்த நாளிலே நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகவும், கர்த்தர் நமக்கு இந்த மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தரணும். நம்ம குடும்பத்திலும் சரி, நம்முடைய வாழ்விலும் சரி, உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே எனக்கு இந்த மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க இயேசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? வேறு ஒன்றும் இந்த பூமியில் நம்ம கொண்டு போகிறதில்ல. இந்த இருதயம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் நம்ம இருதயத்தில் கூட ஒரு நிறைவான சமாதானம் இருக்குங்க. இந்த மன்னிக்கக்கூடிய இருதயம் இல்லைன்னா பாருங்களேன், நமக்கு சமாதானமே கிடைக்காது. அதை மன்னிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சமாதானமே கிடைக்காது. அப்படி தான் நம்முடைய இருதயம் இருக்கும். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட அநேக காரியங்கள் நடந்தது. என்னுடைய சகோதரன் மூலமாக நடந்தது, என்னுடைய தாயின் மரணத்திலே நடந்தது. ஆனாலும் நாங்கள் என்னுடைய சகோதரனை நாங்கள் மன்னிக்கும்படியான அந்த இருதயத்தை கொடுத்தவர் தேவன் தான். கடைசியில் என்னுடைய அண்ணி மறிக்கும் போது என் சகோதரன் கதறினார், நம்ம தகப்பனுடைய கல்லறையில் தான் நான் வைக்கணும், என்னை மன்னிச்சிருமா. நான் தாயார் மறிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணல, எதுவுமே இது பண்ணலை. தகப்பனுடைய பணத்தெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டோம், உங்களுக்கு நாங்கள் எதுவும் செய்யலை, எனக்கு மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி என் சகோதரன் கூட எங்கள் இடத்துல என்ன பண்ணார், கதறினார். அப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் இல்லை, என்னுடைய கரத்தில் எதுவும் இல்லைண்ணா, ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறாரு. அதனால் நீ இன்னும் ஆண்டவருக்காக நீ எழும்பி பிரகாசிக்கணும். அதுதான் இந்த நேரத்தில் நீ எதை குறித்து கவலைப்படாத, நீ ஆண்டவருக்காக எழும்பணும். நீ வாழ வேண்டியது பிள்ளைகளுக்காக, ஆண்டவருக்காக, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்தும்படியாக தான் கர்த்தர் கிருபை செய்தார். வேறு ஒன்றும் இல்லை. நீ இங்கே எங்களுக்கு எவ்வளோ காரியத்தை நீ செய்த, எங்கள் மனசெல்லாம் காயப்பட்டுட்ட, தயவுசெய்து வெளியே போ, உனக்கு எதுவுமே எங்களால் செய்ய முடியாது, அந்த நேரத்தில் எங்களை கைவிட்டு போயிட்டேன், எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவரை ஆறுதல் படுத்தும்படியான அந்த மன்னிக்கிற இருதயத்தை உண்மையாகவே கர்த்தர் கொடுத்தார். அந்த நேரத்தில் உண்மையாகவே என்னுடைய கரத்தில் இல்லை, அவர் தான் அந்த மன்னிக்கிற இருதயத்தை தந்தார்.
அப்போ தந்ததுனால தான் நாங்களும் என்ன பண்ணோம், ஒரு அரவணைப்போடு அந்த நேரத்தில் தேற்றி நாங்கள் என்னுடைய அண்ணியுடைய அடக்க ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்தார் பாருங்கள். அதே போல் ஒவ்வொரு காரியங்களே நம்மளுக்கு பிரச்சனைகள் வராமல் இல்லை, நம்மளுக்கு கஷ்டம் வராமல் இல்லை, நம்மளுக்கு வேதனைகள் இல்லாமல் இல்லை, நம்ம கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமானால், இந்த மன்னிக்கிற இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமானால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு செய்வார். இன்றைக்கு நம்முடைய பாவங்களையும் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத நம்முடைய எல்லா காரியங்களையும் குணாதிசயங்களும் கர்த்தர் மாற்றும்படியாய் மன்னிக்கும்படியாதான் கர்த்தர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஆகையினால இந்த நாளிலே நம்ம தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த நாள் முதற்கொண்டு உயிருள்ள நாள் வரை ஆண்டவரே எனக்கு ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தார் ஆண்டவரே. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் மன்னிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க கர்த்தர் எனக்கு அந்த கிருபை அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? அந்த மன்னிக்கிற இருதயம் நமக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்க. நமக்கு நம்ம மனப்பூர்வமாக மற்றவர்களை மன்னிக்கும் போது கர்த்தர் நம்மையும் மன்னித்து அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மையும் நம்ம சேர்த்து கொள்வார். ஆகையினால நம்ம இந்த நாளில் நம்ம கேட்போம், நம்ம மன்னிக்கிற இருதயத்தை தேவனுடைய கரத்தில் நம்ம கேட்போம். கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா கர்த்தாவே, இதோ ஆண்டவரே அப்பா எங்களுக்கு மன்னிக்கிற இருதயத்தை என் தகப்பனே நீ தரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. இதோ